இது வந்து தட்டைப்பயிறுங்கிறது அடிசிக்கு கிரீன்ஸு. இது வந்து வெயிட் கெயின், நிறைய பசங்க ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கும் போது இது வெயிட் கெயினுக்குள்ள கிரீன்ஸ். இதையும் சூப்பாக பண்ணி சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிளாக் கிராம் உளுந்து மைக்ரோ கிரெயின்ஸ். இது எதுக்குன்னா போன் ஹெல்த்துக்கு, ரெண்டாவது ஏஜ் அட்டன் பண்ணுற பசங்களுக்குலாம் களிலாம் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தோசை இல்லை சேலட்டு ரசம் எதில் வேணாலும் இதை கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். இது அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கேஸ் ட்ரபிள் அது மாதிரி உள்ளவங்களும் இது மாதிரி மைக்ரோ கிரெயின்ஸாக சாப்பிட்லாம், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இதில். இது வந்து பாலக்கீரை. இது வந்து ரத்த விருத்திக்கு, ரெண்டாவது நல்ல கண் பார்வைக்கு, இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகிறதுக்கு இதில் அவ்வளோ சத்து இருக்குது. பசங்களாம் கீரைலாம் சாப்பிடாது. ஸோ இது மாதிரி தோசையில் சப்பாத்தியில் மேலே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பச்சை வாசனை அதெல்லாம் எதுவும் இருக்காது, நல்லா விரும்பி சாப்பிடுவோம். இது வந்து பீட்ரூட் இதை பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ரத்த விருத்திக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களாம் காய் சாப்பிடாம இருக்கிறவங்களாம் இதெல்லாம் அப்படியே டேரெக்டாக எதில் வேணாலும் போட்டு சாப்பிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். பீட்ரூட் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டும் அது இருக்கும். கேபேஜ், முட்டைக்கோசு என்ன டேஸ்ட் இருக்கோ அப்படியே தான் இருக்கும். இது வந்து சூப்பு, இது சாலட்டு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். காய் சாப்பிட்ற பசங்களாம் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக எல்லாம் ஈஸியாக இருக்கும், சாப்பிட்ருவாங்க. ஃபங்க்ஷனுக்கு முளைப்பாரி மாரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இப்போ இனோவேட்டிவாக வேணுனாலும் இது மாதிரி நாங்கள் பண்ணி தருவோம். 15 வெரைட்டி பண்ணிகிட்ருக்கேன். ஹர்ப்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் பல்சஸ், இதில் மைக்ரோகிரீன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் உங்களுக்கு எதுவும் தேவைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் தஞ்சாவூர்லேருந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்புகிறேன்.